ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் குட்டி ஸ்டோரி. அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ட்ரெயினில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தாத்தாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி. அப்போ தாத்தா நினச்சிட்டாரு, தாத்தாவுக்கு ஏற்கனவே அட்டாக்கு. அப்போ நமக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, இனி நம்ம பிழைக்க மாட்டோம், நம்ம கையில் மருந்து இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ட்ரெயினில் கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே ஐயோ அப்படின்னு சொல்லி சுற்றி நின்று பார்த்துட்டு தான் நின்றுருக்காங்க. ஆனால் ஒரு பாப்பா மட்டும் போயிட்டு, தாத்தா அந்த மருந்தை சாப்பிடுங்க, உங்களுக்கு சரியாயிடும். இந்த மருந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு உடனே எழுந்திரிச்சி கை காலெல்லாம் நல்லா உதறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். எங்கள் தாத்தா கூட அப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிச்சாம்மா. உடனே நம்பிக்கையாக அந்த தாத்தாவும் வாங்கி சாப்பிட்டாரம்மா. வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அதே ஸ்பீடில் வேகமாக எழுந்திரிச்சி கை காலெல்லாம் உதறி விட்டு அந்த தாத்தாவுக்கு அப்போ கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சாம்மா. அப்புறம் அந்த தாத்தா இறங்கி போகும்போது அந்த பாப்பாக்கிட்ட கேட்டாராம்மா, அந்த மருந்து ஒன்று தருவியா, எனக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம்மா. அதுக்கு அந்த பாப்பா சொன்ன பதில் என்னன்னு தெரியுமாங்க? தாத்தா, என்கிட்ட மிட்டாய் காலி ஆயிடுச்சு, அந்த கடையிலேருந்து வாங்கி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சாம்மா. அப்படின்னா அதாவது அந்த தாத்தாவுக்கு கொடுத்தது மருந்து எதுவுமே இல்லைங்க, மிட்டாய் தான். ஆனால் அதை நம்பிக்கையாக கொடுத்ததுனால அந்த தாத்தாவோட பயம் மாறிடுச்சு. அந்த தாத்தாவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் குணமாயிருச்சு. அதுமாதிரி நம்மளும் எந்த ஒரு விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும், அதாவது வேலையாக இருக்கட்டும், உடம்பு முடியலன்னு ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்களா, இது சரி ஆயிரும் விஜய்க்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க, இது காரியங்கள் எல்லாமே விஜயமாக நடக்கும். ஓகே, கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.